Assalamualaikum friends, welcome to kitchen cooking. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் செய்யிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பாத்துறலாம். 10-15 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து இத ரெண்டா கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு முழுசா தான் சேர்க்கிறேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை இலை, 250 கிராம் வெண்டைக்காவை வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் மாங்காய் வந்து வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லனா தேவையில்லை. ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இதோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு பொடி எடுத்திருக்கேன். கூடவே தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. வெண்டைக்காய் வந்து நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதை வதக்கிடலாம். நம்ம வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வெண்டைக்காயும் சேர்த்துடலாம். இதை வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. இப்படி நம்ம வதக்குறதுனால வெண்டைக்காயில் உள்ள அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் நல்லா போயிடும். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே கடாயில் வந்து நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். அப்போ பாத்திரமும் நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் வந்து கடாய் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கும். ஏன்னா நம்ம வெண்டைக்காய் வேற ஏற்கனவே வதக்கியிருக்கோம். அதனால அடுத்து சேர்க்குற பொருட்கள் மட்டும் கொஞ்சம் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மீதம் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதே நேரத்தில் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும். குழம்பு பொடியிலே வந்து மிளகாலாம் கலந்துருக்கு. ஒருவேளை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த குழம்பு பொடியோட ரெசிபி வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அடுத்தது இதில் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இது ஒரு கொதி வர்ற வரைக்கும் இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே மாங்காய் துண்டுகளும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவோட பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெண்டைக்காவை வதக்கியிருக்கிறதுனால மாங்காய் வெந்து வர்றதுக்கும் வெண்டைக்காய் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் பொழுதே நல்ல வாசனையாக இருக்குது. இதை இன்னும் வாசனையாக்குறதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். எம்மி எம்மி வெண்டைக்காய் புளி குழம்பு வந்து ரொம்பவே சுலபமாக தயாராகிடுச்சு. இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை. என் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.